மக்களே, போன வாரம் கதையை தொடர்வோம். சத்யவதி வியாசரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. வியாசர் ராஜ்யத்தோட அனைத்து நிலைமைகளையும் விளக்கினாரு. சத்யவதி தன்னோட மைத்துனர்களான அம்பிகா, அம்பாலிகா ஆகியோரிடம் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக சொன்னாங்க. அதுக்கு வியாசர், அம்மா, நான் பிரம்மச்சாரி, ஆனா அம்மா சொல்றதை கேட்பது என் கடமை, எனவே நீங்க சொல்வதை கேட்பேன்னு சொன்னாரு. நான் அவர்களுடன் பழக மாட்டேன், ஆனா நான் என் ஆசையுடன் என் தவசக்தியால ஒரு பிரபஞ்ச பிறப்பை உருவாக்குவேன், அதனால அவங்கள் வயிற்றுல குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு. வழிமுறை என்னன்னா, 2 வட்டங்கள் எதிரெதிரே வரையப்படும். வியாசர் ஒரு வட்டத்திலும் அந்த ராணிகள் எதிர் வட்டத்திலும் அமர்ந்திருப்பாங்க. அந்த சமயத்துல தவசக்தியால குழந்தை உருவாகும். முதல்ல அம்பிகா ஆசையுடன் ஒரு பிறப்பை உருவாக்க தயாரா இருந்தாங்க. வியாசர் காட்டுள்ள தவசக்தி பெற்றவர், அதனால இங்க அவர் தவசக்தியால குழந்தைய உருவாக்க முயற்சி பண்ணும்பொழுது அவரோட சக்தி அவரை பயங்கரமான உருவத்தை எடுக்க வச்சது. அதாவது ஒரு அரக்கன் மாதிரி அந்த நொடியில இருந்தாரு. அவரை பார்த்து அம்பிகை பயந்து கண்களை மூடினாள். சிறிது நேரம் கழிச்சு இந்த செயல்முறை முடிந்தது. அப்போ வியாசர் சத்யவதி கிட்ட அம்பிகை கண்களை மூடிக்கொண்டதுனால, அவள் செய்த தவறினால அவள் குழந்தை குருடனாக பிறக்கும்னு சொன்னாரு. அதற்காக ஒரு குருடன் ராஜ்யத்தை ஆள முடியாதனால இந்த முறை அம்பாலிகாவை வியாசரிடம் அனுப்பினார். எந்த சூழ்நிலையிலும் கண்களை மூடக்கூடாது என்று சத்யவதி ஏற்கனவே சொல்லிவிட்டாள். ஆனால் அம்பாலிகா அந்த உருவத்தை பார்த்து சாதாரணமாக இருக்க முடியவல்ல. அவனது உருவத்தை கண்டு பயந்து நடுங்கினாங்க. அப்படி அவள் நடுங்கினதுனால ரோக என்ற நடுக்க நோயுடன் குழந்தை பிறக்கும் என்கிறார் வியாசர். சத்யவதி இன்னும் திருப்தி அடையல. திரும்பி அம்பாலிகைய வியாசரிடம் செல்லச் சொன்னாள். ஆனா அம்பாலிகை பயந்து சத்யவதிக்கு தெரியாம அவளுக்கு பதிலாக ஒரு பணிப்பெண்ணை அனுப்பினாள். ஆனால் வேலைக்காரி மிகவும் தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமர்ந்திருந்தாள். குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று தைரியமாக கேட்ட பணிப்பெண்ணை கண்டு மகிழ்ந்து அவளுக்கும் கர்ப்பம் தரித்தார். வியாசரால அம்பிகைக்கு பிறந்த மகன் திருதராஷ்டா மிகவும் சக்தி வாய்ந்தவன், ஆனால் பார்வையற்றவன். ஹஸ்தினாபுரத்தின் அரசனாகும் முதல் உரிமை அவனுக்கே உண்டு. அம்பாலிகையின் மகன் பாண்டுராஜா. அவர் உடல் பலவீனமானவர், ஆனால் வில்வித்தை கல்வியில் அவர் ஒருவரே. விதுரர் பணிப்பெண்ணுக்கு பிறந்தவர். அவர் வலிமையானவர், புத்திசாலி மற்றும் எப்போதும் நீதிக்காக நிற்பவர். இந்த 3 பேரால் ஹஸ்தினாபுரத்தின் எதிர்காலம் மாறப்போகிறது. இந்த மூவரும் பீஷ்மருக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். அவர் அவர்களை நன்றாக வளர்த்தார். அவர்களுக்கு தற்காப்பு கலைகள், ஆயுதங்கள், வேதங்கள் மற்றும் நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்தார். ஆனா பீஷ்மருக்கு தெரியாம திருதராஷ்டிரருக்கும் பாண்டுராஜருக்கும் பனிப்போர் எப்போதும் இருந்துச்சு. அவர் பார்வையற்றவராக மாறியதால் அவரது இளைய சகோதரர் என்றென்றும் தான் இருக்க வேண்டிய அரியணையை கைப்பற்றுவார். அதேபோல் பார்வையற்றவன் அரசனானதாலும் பாண்டுராஜுக்கும் அவனை பிடிக்காததாலும் இருவர் மனதுக்கும் ஒன்றுக்கொன்று தெரியாத வெறுப்பு வளர்ந்தது. அவர்கள் வளர்ந்துடாங்க. முதல் குழந்தையாக இருந்ததால அவர் திருதராஷ்டிராவின் சரியான அரசராக முடிசூட்டப்பட்டார். பாண்டுராஜா இராணுவ தளபதியாக இருந்தார். திருதராஷ்டிரா மன்னனாக இருந்தாலுமே நகரம் பாண்டுவின் ஆட்சியில இருந்தது. இது அனைவருக்கும் தெரிந்த ரகசியம். அதே சமயம் காந்தார தேசத்தில் மன்னன் குடும்பம் மக்களை பிடித்து சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துவது பீஷ்மருக்கு தெரிய வந்தது. காந்தார நாடு நமது இன்றைய ஆப்கானிஸ்தான். இதையறிந்த பீஷ்மர் காந்தார நாட்டிற்கு போய் அவங்கள தோற்கடிச்சு அந்த அரச குடும்பத்தின் அரசனையும் அவனது 100 குழந்தைகளையும் சிறைபிடித்து ஹஸ்தினாபுரத்திற்கு கைதிகளாக கொண்டு வந்தார். போருக்கு பிறகு போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை தண்டிக்கணும். ஆனா இப்படிப்பட்ட சித்திரவதை செஞ்சவங்க வாழக்கூடாது என்று பீஷ்மர் நினைத்தார். அந்த 101 பேரையும் ஒரு பெரிய கிணறு போன்ற சிறையில் அடைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பருக்கை அரிசி மட்டுமே தந்து அவங்கள பட்டினியா இருக்க வச்சாரு. அப்போ அந்த கைதிகளில் காந்தார நாட்டு மன்னன் சுபலா பீஷ்மர் கிட்ட, நானும் என் 100 மகன்களும் உட்பட 101 பேர் இருந்தோம். உங்கள் தண்டனையால நாங்க இறந்துடுவோம். ஆனால் கடைசியா இருப்பவரை விட்டுவிடுங்க. ஏன்னா தனது 99 சகோதரர்களும் அவரது தந்தையும் தனது கண்களுக்கு முன்பாக இறந்து விடுவதைக் கண்டவர் இனி எந்த தவறும் செய்ய மாட்டார். தயவு செஞ்சு எங்களில் கடைசி வரை விட்டுவிடுங்கள் என்று சுபலா பீஷ்மரிடம் கேட்டார். பீஷ்மர் சரி என்றார். இது பீஷ்மரின் மிகப்பெரிய தவறு. அந்த ஒரு சிறிய வார்த்தை மகாபாரத குருக்ஷேத்திர போரை ஏற்படுத்தியது. எதிரியிடம் எந்த நிலையிலும் கருணை காட்டக்கூடாது என்ற விதியை பீஷ்மர் மீறினார். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கதையை படித்தாலே போதும், அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புவீர்களா? அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதன் மூலம்
அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை கற்றுக்கொள்வார்கள் என்று நீங்க நம்புறீங்களா? ஒரு கதையை படிப்பதன் மூலம் நீங்க அனுபவிக்கும் அல்லது வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள் என்று நீங்க நம்புறீங்களா? ஆமா, அது சாத்தியம். மனிதகுல வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்ட மிகப்பெரிய காவியத்துடன் மட்டுமே. அது மகாபாரதம். இந்த கதை சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு சிறந்தது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யனின் வார்த்தைகளில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதை புத்தகம் மற்றும் மின்புத்தக வடிவில் 2 பகுதிகளாக அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் அது வெறும் புத்தகம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நூலகம். அந்த நாள் இரவு இந்த 101 கைதிகளுக்கு வீரர்கள் ஒரு அரிசி பருக்கை அவங்களுக்கு கொடுத்தாங்க. பின்னர் சுபலா தனது 100 மகன்களை அழைத்து, மகன்களே, நாங்கள் மக்களை துன்புறுத்தியதாக பீஷ்மர் நினைக்கிறார். அதைவிட மோசமாக எங்களை பட்டினி போட்டுக் கொள்றார். ஆனால் அவர் நம்மள கடைசியாக இருக்க ஆள விட்டுவிடுவதாக உறுதியளித்தார். எனவே கடைசியாக எஞ்சியிருப்பவர் நம்மில் புத்திசாலியாக இருக்க வேண்டும். பீஷ்மர் குடும்பம், ராஜ்யம் அனைத்தையும் அழிக்க வேண்டும். நாம் பட்டினி கிடக்க வேண்டும் என்று விரும்பியவரின் குடும்பத்தில் யாரும் சோறு போடக்கூடாது. வரலாற்றில் எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அதற்கு உடல் பலம் போதாது. ஏனென்றால் உடல் பலத்தால் பீஷ்மரை வெல்ல முடியாது. மன வலிமை இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். எனவே இன்று நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு சோதனை கொடுக்கிறேன். உங்கள யார் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த 101 பருக்கை அரிசியை உணவாக கொடுப்பேன். எஞ்சிய அனைவரும் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்றார். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு மேட்டுக்கு சாதம். உங்களில் யார் மெதுவாக பருக்கை நடுவில் நூலை விட்டு பருக்கைய உடையாம வெளிய நூலை எடுக்க முடியுமோ அவர்களை நான் புத்திசாலியாக கருதி இந்த சோற்றையெல்லாம் போடுகிறேன் என்றான் சுபாலா. எல்லோரும் முயற்சி செஞ்சாங்க. எல்லோருடைய அரிசியும் உடைஞ்சுது. அவங்க எல்லாரையும் விட சிறியவன் ஒருவன் இருந்தான். அவன் பக்கத்திலிருந்து ஒரு சிறிய குழாய் மாறி ஒன்னு எடுத்தான். குழாயின் ஒரு பக்கம் சோறு போட்டு எறும்பின் காலில் நூலை கட்டி குழாயினுள் அனுப்பி மறுபக்கம் விரலால் மூடினான். எறும்பு வேறு வழியில்லாம குழாயின் மறுபக்கம் இருந்த அரிசியை மென்று தின்றுவிட்டு வெளியே வந்தது. அரிசியை துண்டுகளாக்காமல் நடுவில் இருந்த நூலை வெளியே இழுத்து காட்டினான். தந்தையின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. எங்களுடைய 100 பேரின் கோபத்தையும் அவனால்தான் தீர்த்துவிட முடியும் என்று எண்ணி அந்த பருக்கையெல்லாம் ஒரு கட்டியாகச் செய்து அந்த கட்டியை மகனின் வாயில் போட்டான். அந்த மகனின் பெயர் சகுனி. சகுனி மிகவும் புத்திசாலி. ஒரு நபரின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்ப்பதன் மூலம் உடனடியாக அவரால் உணர முடியும். மெதுவான வார்த்தைகளால் யாரையும் மாற்ற முடியும். சில வாரங்களுக்குள் அவரது 99 சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர். கடைசியில அப்பா சுபலாவும் மகன் சகுனியும் மட்டுமே எஞ்சியிருந்தனர். பிறகு சுபலா சகுனியை கூப்பிடு, சகுனி, நம்மவர்களில் 99 பேர் கண்முன்னே இறந்து விட்டார்கள். நம் அனைவரின் மரணத்திற்கும் காரணமானவன் வாழவே கூடாது. நானும் இறப்பேன். கடைசியாக எஞ்சியிருப்பவர் நீதான். ஆனால் காலம் எந்த காயத்தையும் ஆற்றும். எங்கள் அனைவருக்கும் எதிரிய மறக்கக்கூடாது. நீ விடுதலை பெற்று எங்கள் ராஜ்யத்திற்குச் செல்லும்போது உனக்கு வரப்போகும் இன்பங்களால் நீ அதை மறந்துவிடலாம். அப்பொழுது எங்க மரணம் பயனற்றதாகிவிடும். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்று சகுனியின் காலை பிடித்து கொண்டு அவர் பார்த்து சிரித்தார். அப்போ சகுனி வலி தாங்காமல் அலறினார். காரணம், அவர் காலை அப்பா சுபலா உடைச்சாரு. இன்று முதல் நீ ஊனமாகி விடுவாய். தளர்ந்துதான் நடப்பாய். இனி நொண்டிக்கொண்டு நீங்க எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எங்கள் கோபத்தை உனக்கு நினைவூட்டும். நானும் இன்று இறப்பேன். இறந்த பிறகு என் வலது தொடையிலிருந்து எலும்பை எடுத்து ஒரு கல்லில் தேய்த்து அவற்றை கொண்டு பகடை போடு. என் சக்தி அந்த பகடைகளில் இருக்கும். நீங்க எந்த எண்ணெய் விழ விரும்புகிறீர்களோ அந்த எண் விழும். அந்த பகடைகள் உன் பேச்ச கேட்கும். இப்படி சொல்லிட்டு அவர் இறந்து விட்டார். சகுனி தன் தந்தையின் காலில் இருந்து ஒரு எலும்பை வெளியே எடுத்து நீண்ட நேரம் யோசித்துவிட்டு எலும்பை ஒரு கல்லில் தேய்க்க ஆரம்பித்தான். அவர் யோசனையில தனக்குத்தானே அறிவுரை சொல்லிக்கிட்டாரு. கோபம் வந்தால் முதலில் அமைதியாயிருப்பேன். சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருப்பேன். வந்ததும் பக்கத்திலேயே இருந்துட்டு ஒரு திட்டப்படி கொஞ்சம் கொஞ்சமா ராஜ்யத்தை விஷமாக்கி விடலாம்னு நினைச்சார். பீஷ்மர் இறுதியாக உறுதியளித்தபடி எஞ்சிய சகுனத்தை வெளியிட்டார். ஆனால் காந்தார நாட்டுடன் சண்டை வரக்கூடாது என்று நினைத்தார். சில மாதங்களுக்குப் பிறகு காந்தார நாட்டிற்குச் சென்று சகுனியின் தங்கையான காந்தாரியை அவன் முன் அமர்ந்து காந்தாரியை மணமுடிக்க வைப்பதுதான் ஒரே வழின்னு முடிவு எடுத்தாரு.
நம் நாட்டின் அரசனான திருதராஷ்டிரன் புத்திசாலி, நீதியுள்ளவன் அப்படின்னு பற்றி பல பெரிய விஷயங்களை சொன்னார். சொல்லப்பட்ட எல்லாவற்றின் முடிவில தான் அவர் பார்வையற்றவர்னு சொன்னார். அப்போ சகுனி கோபப்பட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் முதலில் சொல்லிவிட்டு கடைசியில் குருடன் என்று சொல்றீங்க, என் சகோதரி பார்வையற்றவனை மணக்க வேண்டிய அவசியமில்லை என்று பீஷ்முவிடம் கூறினார். உடனே காந்தாரி எழுந்து அறைக்குள் ஓடி வந்து கதவை மூடினாள். அனைவரும் சென்று கதவை சத்தமாக தட்டியபடி கதவை திறந்தாள். அவளை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏனென்றால் அவள் கண்கள் கட்டப்பட்டிருந்தது. இது என்ன சகுனி? கேட்டதுக்கு உன் வருங்கால கணவன் இப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் இருப்பான் என்று பீஷ்மர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரை என் கணவராக கற்பனை செய்து கொண்டேன். அவர் பார்வையற்றவர் என்று சொல்வதற்கு முன் அவர் என் கணவர் என்று முடிவு செய்தேன். இவ்வளவு பெரிய மனிதருக்கு பார்வை இல்லாதது ஒரு சிறிய குறைபாடுதான். எந்த ஒரு குறையும் இல்லாதவன் இவ்வுலகில் இல்லை. என் கணவர் பார்க்காத உலகம் எனக்கும் கண்மூடித்தனமாக இருக்கிறது. இது என் அன்பிற்கு அடையாளம் என்று கூறிவிட்டு பீஷ்மருடன் ஹஸ்தினாபுரம் புறப்பட்டாள். சகுனியின் கோபம் இன்னும் அதிகரித்தது. வாய்ப்பு வரும் என்று காத்திருக்க ஆரம்பிச்சாரு. நண்பர்களே, அடுத்த அத்தியாயத்துல முக்கியமான கதை இருக்கு, தவற விடாதீங்க. வரும் சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். எனது மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுவரை என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுங்கள். பாய்.